நம்முடைய இருதயத்துல நாம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறது தான் நமக்கு ஒரு பலனா இருக்கணும். இன்றைக்கு அநேகருடைய பலன் எதன் மேல இருக்கு தெரியுமா? அவர்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற சம்பாத்தியங்கள் மேல இருக்கிறது. அநேகருடைய பலன் அவர்களுடைய நகை நட்டுகள்ல இருக்கிறது. அநேகருடைய பலன் அவருடைய சொத்துக்களில இருக்கிறது. அநேகருடைய பலன் அவருடைய வேலைகளில இருக்கிறது. அநேகருடைய பலன் அவருடைய பிசினஸ்ல இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கிற அவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய பலன் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறதுல இருக்க வேண்டும். உங்களுடைய பலன் எதை சார்ந்து இருக்கிறது? நீங்கள் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கிறது சார்ந்து இருக்கிறதா என்பதை நீங்கள் ஒன்று யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலன் நமக்குள்ளே வரும்போது வேதம் சொல்கிறது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்துல நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் நமக்கு இருந்தாலும் நம்முடைய ஆத்துமாவை நம்ம நஷ்டப்படுத்துவோமானால் நமக்கு ஒரு லாபமும் கிடையாது. அப்படின்னா நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கிறத அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். ஏன்னா இருதயத்தின் வேண்டுதல்கள் நமக்கு நடக்கணும். இன்னைக்கு சிலதெல்லாம் தடைபட்டு இருக்கிறது. இந்த தடைபட்டு இருக்கிற நன்மைகள் உங்க வாழ்வுல வரணும் அப்படின்னா கர்த்தருக்குள்ள எப்படியெல்லாம் மகிழ்ச்சியா இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். 9 காரியங்கள் சீக்கிரமா முடிச்சிருவேன். 15 நிமிஷத்துக்குள்ள நான் வேகமா முடிச்சிருவேன். இந்த 9 காரியங்களையும் நாம நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுவோமா இல்லையா என்கிறத தான் நம்ம பார்க்கணும். இந்த 9 காரியங்களும் நம்ம வாழ்க்கையில இருந்தது அப்படின்னா நீங்க கேட்கிற விண்ணப்பங்களுக்கு எல்லாம் பதில் வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்க பார்க்கலாம். லேவியராகமம் 23வது அதிகாரம் 40வது வசனம். லேவியராகமம் வேத புத்தகம் இருக்கா வாலிபர்களே? ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, பைபிள் இருக்கா? தரங்க பார்க்கலாம். லேவியராகம் எங்க இருக்கு பாருங்க. தரங்க. வாசிங்க. லேவியராகம் 23:40. முதல் நாளிலே அலங்காரமான விருட்சங்களின் கனிகளையும் பேரீச்சின் ஓலைகளையும் தழைத்திருக்கிற விருட்சங்களின் கிளைகளையும் ஆற்றளவிகளையும் கொண்டு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் மகிழ்ச்சியாயிருங்கள். தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில எத்தனை நாள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமா? 7 நாள். வாரத்துல எத்தனை நாள் உண்டு? 7 நாள் உண்டு. அப்ப 7 நாளும் என்ன செய்யணும் அப்படின்னா நாம மகிழ்ச்சியா இருக்கணும். யாருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும்? கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும். அப்படின்னா நம்ம ஆண்டவரை தேடுறதுக்கு நம்ம இன்னைக்கு போயிட்டு அடுத்த சண்டே வரக்கூடாது. நம்ம எல்லாம் அந்த எண்டு டு எண்டு பஸ்ஸா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நீங்க வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு போனீங்கன்னா ஏகப்பட்ட எண்டு டு எண்டு பஸ் நிற்கும். அப்படின்னா திருநெல்வேலி டு, அதாவது நாகர்கோவில் டு திருநெல்வேலி அப்படின்னு எண்டு டு எண்டு பஸ் இருக்கும். அப்படின்னா இன்னைக்கு போனோம் அப்படின்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் பார்க்க முடியும். சிலருக்கு அப்படி, சிலருக்கு இந்த கிறிஸ்துமஸ் போனா அடுத்த கிறிஸ்துமஸ், இந்த நியூ இயர் போனா அடுத்த நியூ இயர் அப்படின்லாம் இருக்கு. அப்போ சில எண்டு டு எண்டு பஸ் இருக்குது. அப்போ இந்த பஸ்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம், இந்த சூழ்நிலையில இருக்கிற ஆட்கள் எல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிற விண்ணப்பம் கேட்கப்படுமா? ஹல்லேலூயா. இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப 7 நாளும் கர்த்தருடைய சந்நிதியில மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். 7 நாள், திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 7 நாள் ஆண்டவருக்குள்ள இருக்க வேண்டும். ஆண்டவரோட பேச வேண்டும். ஆண்டவரோடு நம்ம உறவாட வேண்டும். அந்த அனுபவம் நமக்கு 7 நாள் இருக்க வேண்டும். 7வது நாள் மாத்திரம் அல்ல, நம்ம கர்த்தரை தேட வேண்டியது 7 நாளும் அவரை தேட வேண்டும். ஏதோ ஒரு கடமைக்காக அல்ல, ஆண்டவருடைய சமூகத்துல மன விருப்பத்தோட மகிழ்ச்சியோட தேட வேண்டும். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ஏதோ ஆண்டவருக்கு எப்படியாவது 1 மணி நேரத்தை கொடுக்கணும், அதனால எப்படியாவது கடிச்சு பிடிச்சுக்கிட்டு உட்காரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அல்ல, நீங்க மகிழ்ச்சியோட அங்க போகணும். தேவ சமூகம் அப்படின்னு சொல்லும் போது நீங்க ஒரு எரிச்சலோட அல்ல, விசனத்தோட அல்ல, கட்டாயத்தோட அல்ல, மனப்பூர்வமாக, ஹல்லேலூயா, மனப்பூர்வமாக தேவ சமூகத்தை தேடணும். மனப்பூர்வமா நம்ம அவரை தேடல அப்படின்னா நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை ஆண்டவர் அருள் செய்ய முடியாது.
ஹalleluya ஹalleluya. மனப்பூர்வமா தேடுறீங்களா? 7 நாட்களும் ஆண்டவரை தேடுகிற அனுபவம் இருக்கிறதா? அந்த ஜெபிக்கிற இருதயம் இருக்கிறதா? ஆண்டவரோடு கூட மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்கிறீர்களா? இந்த ஆலயத்தின் வாசல்கள் எல்லா நாட்களும் திறந்திருக்கிறது. ஆனா 7 நாட்களும் கர்த்தரை துதிக்கிற துதி இருக்கிறதா? தேவ சமூகத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோமா? எப்படி உங்களுடைய வாழ்வு இருக்கிறது? நீங்கள் மகிழ்ச்சியோடு ஆராதிக்கிற நபர்களா இருந்தால் ஏன் உங்களுடைய இருதய வேண்டுதல் நிறைவேற்றப்படவில்லை? இன்றைக்கு அந்த மகிழ்ச்சி இல்லை. ஆண்டவரோடு ஒரு நேரம் செலவழிப்பதில் நமக்கு சந்தோஷம் வருவதில்லை. ஜெபம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வெறுப்பா இருக்குது. பாஸ்டர் அனௌன்ஸ்மெண்ட்ல சொன்னார், வீட்டு கூட்டம் ஆளே வரல. என்ன வெறுப்பு? சபையில் ஏதாவது கூடுகை நடந்தனா, இடையில கூடுகை நடந்தனா வர முடியல, வெறுப்பு. 7 நாட்களும் 7, இதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வைங்க. இதெல்லாம் நீங்க செய்து பாருங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அபியாசப்படுத்தி பாருங்க. அதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே நீங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், இப்ப என் வேண்டதில்லை கேளும், நீ செய்யும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். ஹalleluya. 7 நாளும் அவரை தேட வேண்டும். 2 நாளாகவும் 15வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் அவரை தேடினீர்களானால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை என்ன செய்திருவாரா? விட்டுருவார். அப்போ 7 நாள் அவரை தேடணும். அவரை நீங்க தேடினீங்கன்னா அவரும் உங்களோடு கூட இருப்பார். நீங்க கர்த்தரோடு கூட இருந்தா அவர் உங்களோடு கூட இருப்பார். நீங்க டிவியோட செல்போனோடு இருந்தா அவர் அதுக்குள்ள இருப்பாரா? நீங்க யாரோடு கூட இருக்கிறீங்கன்னு சிந்தித்து பார்க்கணும். 7 நாட்கள்ல நீங்க அன்னைக்கு கவுண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாட்களும் நீங்க டிவிக்கும் செல்போனுக்கு கொடுக்கிற நேரத்தை கவுண்ட் பண்ணிட்டு அந்த வாரம் முடியும் போது ஆண்டவருக்கு எத்தனை மணி நேரம் கொடுத்தேன்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப தெரியும் நம்ம எப்படி ஆண்டவருக்கு உள்ள மகிழ்ச்சியா இருக்கிறோம், கர்த்தருக்கு உள்ள மகிழ்ச்சியா இருக்கிறோம். கர்த்தருக்கு உள்ள மகிழ்ச்சியா இருந்தா நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் நடக்கும். 2வது காரியம், நெகேமியா 12வது அதிகாரம் 43வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நம்ம கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கணும்னா என்ன செய்யணும்? நெகேமியா 12:43. அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினால் மகிழ்ச்சியா இருந்தார்கள். ஆமென். போதுங்க. மிகுதியான பலிகளை செலுத்தி மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அப்படின்னா முற்பிதாக்களுடைய நாட்களில ஒவ்வொரு காரியத்தையும் தேவனை பிரியப்படுத்தணும்னா, தேவனை ஆராதிக்கிறாங்க அப்படின்னா நம்மள மாதிரி இன்னைக்கு வெறுங்கையோட வந்து ஆராதிக்க முடியாது. சபைக்குள்ள வெறுங்கையோட வந்து இருக்க முடியாது. ஆராதனைன்னா அவங்க பலி பொருளை கொண்டு வரணும். இன்னைக்கு நம்ம அப்படியே கையை வீசிட்டு வந்துருவோம். அன்னைக்குள்ளவங்க ஆராதிக்க எப்படி வரணும் தெரியுமா? ஒண்ணு கையில ஆட்டுக்குட்டி இருக்கணும், இல்ல புறா குஞ்சு இருக்கணும், இல்லைன்னா செம்மறியாடோ ஏதோ ஒண்ணு காளையோ ஏதோ ஒண்ணு இருக்கணும். ஏதோ ஒண்ணு இருந்தாதான் கர்த்தரை ஆராதிக்க முடியும். பலி செலுத்தி ஆண்டவரை ஆராதித்தார்கள். அவர் அந்த பலியை செலுத்தும் போது அந்த பலி அங்கீகரிக்கப்பட்டாதான் ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டார்னு அர்த்தம். அவருடைய பலி அங்கீகரிக்கப்படல அப்படின்னா ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலன்னு அர்த்தம். இன்னைக்கு நாம ஆண்டவருக்கு பலி செலுத்துறோம், ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம். ஆனா ஆண்டவருடைய ஆராதனை விரும்பினாரா அப்படின்னா நமக்கு தெரியுமா? ஹalleluya ஹalleluya. ஒரு இறங்கணும். அது அந்த ஒரு அடையாளத்தோடு தான் நம்ம சபையை விட்டு வெளியே போகணும். இன்றைக்கு நாம எப்படி பலி செலுத்த வேண்டும்? இன்னைக்கு நம்ம ஒரு ஆடை மாடை கொண்டு வெட்டிடலாமா? நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் அன்னைக்கு உள்ள நபர்கள் ஏராளமான பலிகள், என்ன பலிகள் எல்லாம்? சமாதான பலி, சர்வாங்க தகன பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, இப்படிப்பட்ட பலிகளை அன்னைக்கு செலுத்தினாங்க. இன்னைக்கு நாம என்ன பலிகளை செலுத்தணும்? துதி பலியை செலுத்தணும், நன்றி பலிகளை செலுத்தணும், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். இதுதான் ஆராதனையில செய்ய வேண்டிய காரியம். அப்ப பலிகளை செலுத்தி
மகிழ்ச்சியா இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் ஆண்டவருக்கு செய்கிற இந்த பலிகள் நம்ம உள்ளத்திலிருந்து வரணும், இருதயத்தின் ஆழத்துக்குள்ளிருந்து வரணும். நம்முடைய பலிகள் ஆண்டவர் நமக்கு செய்த உபகாரங்கள் இன்றைக்கு வரையில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான ஜனங்கள் கொத்து கொத்தாக மடிந்து கொண்டு இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு இருக்கிறது அவருடைய கிருபை. அப்ப நம்ம எந்த அளவில் ஆண்டவரை துதிக்கணும், எந்த அளவில் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். ஒருவேளை நீங்க உங்களுக்கு ஆண்டவர் செய்த நன்மை தெரியலன்னா நீங்க மருத்துவமனைகள்ல ஒரு ரவுண்ட் நீங்க ஒரு விசிட் போயிட்டு வாங்க, பார்க்கலாம். தெரியுங்க அங்க ஒவ்வொரு நபர்களும் படுகிற வேதனைகள், ஒவ்வொரு நபர்களும் படுகிற உபத்திரவங்கள். இன்றைக்கு நாம எப்படி இருக்கிறோம்? நாம சந்தோஷமா இருக்கிறோம், சுகபலத்தோட இருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்கு துதி பலிகளை செலுத்தணும். இது நமக்கு மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், மகிழ்ச்சியோட அதை செய்யணும். அப்படி செய்யும் போது நம்ம இருதய விருப்பம் நிறைவேறும். நீங்க நினைக்கலாம், நான் ஆராதனைக்கு வந்து அவரை மட்டும் ஸ்தோத்திரம் பண்ணினா என் ஜெபத்தை நான் எப்ப பண்றது? செய்யவே வேண்டாம்.